Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் உங்களுடைய ஓல்டு சிஸ்டமில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போது வர திஸ் பிசி cannot run என்ற எரரை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் செக்யூர் பூட் எரர், TPM 2.0 எரர் அண்ட் ரேம் எரர்ஸை ஈஸியாக நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய அன்சப்போர்ட்டட் ஓல்டு சிஸ்டமில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஓல்டு பிசியில் விண்டோஸ் 11 பூட்டபிள் டிரைவை யூஸ் பண்ணி பூட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டாக வர சிஸ்டம் லாங்குவேஜ் அண்ட் கீபோர்ட் ஸ்க்ரீனில் ப்ரொசீட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் கீன்னு வர ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் Shift + F10 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் Shift + F10 கீயை ப்ரெஸ் பண்ணுறதால சிஸ்டமுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் ரெஜ் எடிட்னு டைப் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் உடைய ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ஸ்க்ரீனில் லோக்கல் மெஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் செட்டப்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் செட்டப்ன்ற ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனில் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்கள். தென் கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டருடைய நேமை லேப் கான்ஃபிக்னு ரீநேம் பண்ணுங்கள். தென் ஃபோல்டருடைய நேமை லேப் கான்ஃபிக்னு ரீநேம் பண்ண அப்புறம் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பிளாங்காக இருக்கிற ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூன்ற ஆப்ஷனில் dword 32-bit வேல்யூன்ற ஃபைல் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுடைய நேமை bypass secure bootன்னு ரீநேம் பண்ணுங்கள். தென் bypass secure bootன்னு நீங்கள் ரீநேம் பண்ண அப்புறம் அந்த ஃபைலுடைய வேல்யூவை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். தென் திரும்பவும் பிளாங்க் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூன்ற ஆப்ஷனில் dword 32-bit வேல்யூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி நியூ ஃபைலுடைய நேமை bypass TPM செக்குன்னு ரீநேம் பண்ணி அந்த ஃபைலுடைய வேல்யூவை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். தென் திரும்பவும் பிளாங்க் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷனில் dword 32-bit வேல்யூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபைலை கிரியேட் பண்ண ஃபைலுடைய நேமை bypass RAM செக்குன்னு ரீநேம் பண்ணி அந்த ஃபைலுடைய வேல்யூவையும் 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ செட்டப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே லேப் கான்ஃபிக்ன்ற ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு bypass secure boot, bypass TPM செக் அண்ட் bypass RAM செக்ன்ற 3 ஃபைலையும் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸுடைய வேல்யூவை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ண அப்புறம் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ப்ராடக்ட் கீ ஆப்ஷனில் நீங்கள் விண்டோஸ் 11 ஆக்டிவேஷன் கீ வச்சுருந்தா இந்த என்டர் ப்ராடக்ட் என்ற ஆப்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விண்டோஸ் 11 எடிஷனை செலக்ட் பண்ணி ப்ராப்பர் சி டிரைவை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓல்டு அன்சப்போர்ட்டட் பிசிலையும் விண்டோஸ் 11 ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் திஸ் பிசி cannot run என்ற எரர் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் விண்டோஸ் 11 ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஐ பட்டனில் ஷோ ஆகிற வீடியோவை பார்த்து உங்களுடைய சிஸ்டம்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.